மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ரயில் என்ஜின் சோதனை ஓட்டத்தின் போது என்ஜின் மோதி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் டைல்ஸ் ஒட்டும் பணியில் ஈடுபட்டு வந்த மதுசூதன் பிரஜாபதி மற்றும் கியானந்த பிரதாப் கவுத் ஆகிய 2 பேசிக்கொண்டே அவ்வழியாக சென்றபோது என்ஜின் மோதி பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை விம்கோ நகரில் இருந்து விமான நிலையம் நோக்கி நேற்று மாலை புறப்பட்ட மெட்ரோ ரயில் சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ரோ ரயில் நிலையத்தை கடந்த சிறிது நேரத்திலேயே ரயிலுக்கு வெளியே தீப்பொறியுடன் பலத்த சத்தம் கேட்டதால் உடனடியாக ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டது. ரயிலின் உள்ளே மின் விளக்குகள் அணைந்து ஏசி வசதியும் தடைபட்டுள்ளது. 20 நிமிடங்கள் வெளிச்சமின்றியும் ஏசி வசதியின்றியும் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தொட்டியப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி தொழிலாளி செல்வராஜின் மகன் கோகுல் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். என்னுடைய பிரைமரி இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர் ஆகணுன்றது. நான் அதுக்காக நீட் சேனல்லே ஐஐசி பெங்களூருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என்னுடைய நீட் ஸ்கோர் 640 அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ கவுன்சிலிங்கும் நான் இந்த இயர் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் 3rd ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஜினியரிங்கை 2nd ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ கெட் இன் டு ரிசர்ச் ஐல் கோ பை இட். சென்னையில் போர் நினைவு சின்னம் அருகே குறுகலான சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறை பொலிரோ வாகனத்தின் பின்புறத்தில் பைக்கை மோதிய சூர்யா என்ற ராபிடோ ஓட்டுநர் காயமடைந்தார். கோயம்பேடு காவல் நிலைய நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ராஜேஷ் காரை நிறுத்திவிட்டு செல்போன் பேசிய போது எதிரே வந்த வாகனங்களை தவிர்க்க சூர்யா பைக்கை திருப்பியதால் பொலிரோ மீது மோதியதாக கூறப்படுகிறது. சூர்யா தலைக்கவசம் அணிந்திருந்த நிலையில் பைக்கின் ஹேண்ட்பார் நெஞ்சில் பட்டு காயமடைந்தார். அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். கோவை பேரூரில் டாஸ்மாக் அருகே வெற்றிவேல் என்பவர் நடத்தி வரும் பெட்டி கடைக்கு சென்ற ஒருவர் தன்னை எஸ்ஐ என கூறிக்கொண்டு கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்வதாக கூறி பணம் வாங்கியதோடு வெற்றிவேலை தனது 2வீலரில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையம் முன்பு இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெற்றிவேல் அளித்த புகாரில் விசாரணை நடத்திய போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த பெருமாளை கைது செய்தனர். இவர் கடந்த 1997ஆம் ஆண்டில் போலீஸ் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை கிரேட் 3, கிரேட் 4 அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்ச மாத ஊதியமாக 26,000 ரூபாய் மற்றும் 18,000 வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதேபோன்று மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் அருகே தம்மாண்டர பள்ளியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை கொண்டு சென்ற கண்டெய்னர் லாரி தீப்பற்றியதில் 40 ஸ்கூட்டர்கள் எரிந்து சேதமடைந்தன. கண்டெய்னர் லாரியின் பின்புறத்தில் இருந்து புகை வந்ததும் ஓட்டுநர் லாரியை விட்டு கீழே இறங்கி பார்ப்பதற்குள் தீ முழுவதும் பரவ தொடங்கியது. இதில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 எலக்ட்ரிக் மற்றும் 20 பெட்ரோல் பைக்குகள் எரிந்து சேதமடைந்த நிலையில் ஸ்கூட்டர் பேட்டரியில் ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வீடுகளில் கொள்ளையடித்து விருதுநகர் மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்பின்னிங் மில் வாங்கிய கும்பலைச் சேர்ந்த 2 போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 68 சம்பவங்களில் சுமார் 1500 சவரன் நகைகளை கொள்ளையடித்து அந்த முகமூடி அணிந்த கும்பலை சிசிடிவி பதிவுகளில் தென்பட்ட கண்கள் மற்றும் உடல் மொழி மூலம் அடையாளம் கண்டதாக தெரிவித்த போலீசார் 3 மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதைத் தொடர்ந்து கும்பலின் தலைவனான ராட்மேன் என்ற மூர்த்தி மற்றும் அம்சராஜை பிடித்ததாக கூறினர். கொள்ளையடிக்க இரும்பு ராட் பயன்படுத்தியதால் ராட்மேன் என்று பெயர் பெற்ற மூர்த்தியின் மனைவி மற்றும் மேலும் ஒருவரை ராஜபாளையம் போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலும் 4 பேரை தேடி வருவதாகவும் போலீசார் கூறினர். தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் 18 கொள்ளை வழக்குகளில் அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது. மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் 68க்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது.
கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள மாடூர் டோல்கேட் பகுதியில் பைக் ரேஸில் ஈடுபடுத்தப்பட்ட விலை உயர்ந்த 5 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பைக் ரேஸ் தொடர்பாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் தனித்தனி பைக்குகளில் ரேஸ் என்ற 5 பேரை மடக்கி பிடித்ததோடு பிறரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் இயக்கியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவியின் தம்பிகள் மற்றும் 2 மகன்கள் ஆஜராகினர். சாட்சியாக ஆஜரான முன்னாள் சபாநாயகர் தனபாலிடம் அரசு தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கறிஞர் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை நடத்தினர். 1 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பின் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கெட்டுப்போன மீன்கள் விற்கப்படுவதாக தொடர் புகார்கள் வந்ததன் பேரில் சிவகங்கை மஸ்ஜித் சாலையில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஐஸ் பெட்டிக்குள் அழுகிய நிலையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்ததாக கூறி 40 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து பிளீச்சிங் பவுடர் தூவி அழித்தனர். மீன்கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துச் சென்றனர். கொடைக்கானலில் மாலை வேளையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு இடியுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிரும் நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கோட்டுப்புல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற குழந்தைவேல் கடந்த 2020 ஜூலை 9ஆம் தேதி காணாமல் போன நிலையில் மறுநாள் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது. குழந்தைவேலின் மனைவி இந்துமதி தான் தொடர்பு வைத்திருந்த ஸ்ரீதர் என்பவருடன் சேர்ந்து கொலை செய்தது போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்தது. இதனையடுத்து தொடரப்பட்ட வழக்கில் இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதி உடலை மறைத்ததற்காக 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். திருவண்ணாமலையில் உள்ள பத்திரப்பதிவுத்துறை இணைசார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தி 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். கணக்கில் வராத அந்த பணம் குறித்து இணைசார் பதிவாளர் மணிகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் தனக்காக தேர்தல் பணியாற்றியவர்களுக்கு கனிமொழி விருந்து வழங்கினார். தூத்துக்குடி போல்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து மட்டன், சிக்கன், மீன், முட்டை என அசைவ விருந்து ஒரு புறமும், சாம்பார், வடை, பாயாசத்துடன் சைவ விருந்து மற்றொரு புறமும் நடைபெற்றது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கஞ்சா பொட்டலங்கள் வரும் வழித்தடங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த கட்டமாக கஞ்சா எண்ணெய் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திராவிலிருந்து கஞ்சா எண்ணெய் வாங்கி ரயில் மூலம் கொண்டு வந்து ஆட்டோவில் எடுத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பாரிமுனையில் போலீசார் கைது செய்தனர். இதை வாங்கும் வாடிக்கையாளர்களிடம் சிகரெட்களின் மேல் கஞ்சா எண்ணெயை தடவி போதை சுகத்தை அனுபவிப்பது எப்படி என்ற முறையை தெளிவாக தெரிவித்து விற்கப்படும் என பிடிபட்டவர்கள் போலீசாரிடம் கூறினர். ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மற்ற எம்பிக்களை தூண்டிவிட்டு தரம் தாழ்ந்த வகையில் கலாட்டா செய்து வருவதாக எச் ராஜா விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியை போல தகுதியற்ற மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி யாரும் கிடையாது. ஏன்னா அவர் பார்லிமெண்ட்ல பேசுறார், விதிகளை மீறி. யூ டோன்ட் நோ வாட் இஸ் 352 ரூல், 353 தெரியாது. ஒரு கலாட்டா பண்ற லோக்கல் தக்கு மாதிரியா பார்லிமெண்ட்ல ராகுல் நடந்துனாரா இல்லையா? முன்னாடி உட்கார்ந்து பின்னாடி வா 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 பில்லுக்கு வான்னு கூப்பிடல, தரங்கட்ட நபர். பூம்புகார் துறைமுகத்தில் சுருக்குமடி வலையை பறிமுதல் செய்வதற்காக வந்த மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு 2 டிஎஸ்பிக்கள் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். சுருக்குமடி வலைகளை துறைமுகத்தில்தான் வைத்திருப்பதாகவும் அவற்றை யாரும் பயன்படுத்தவில்லை எனவும் கூறியுள்ள மீனவர்கள் கடலில் பயன்படுத்தி மீன்பிடித்தால் அதிகாரிகள் ஆய்வு செய்து பறிமுதல் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். ஆனால் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள வலை என்பதால் எங்கிருந்தாலும் அதனை பறிமுதல் செய்யும் அதிகாரம் உண்டு என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் 16 வயது சிறுமிக்கு போதை மாத்திரை கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கல்லூரி மாணவன் மற்றும் உடந்தையாக இருந்த பெண் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர்.
சிறுமியின் பக்கத்து வீட்டில் உள்ள பிரியா வீட்டிற்கு வந்து செல்லும் கல்லூரி மாணவன் ஸ்ரீநாத் என்பவன் காதலிப்பதாக கூறியும் அதனை சிறுமி மறுத்துள்ளார். இந்நிலையில் பிரியாவின் வீட்டில் இருந்தபோது தலைவலிப்பதாக கூறிய தனக்கு போதை மாத்திரையை கொடுத்ததாக சிறுமி புகார் அளித்தார். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சலுகைகள் சென்றடைந்துள்ளனவா என்பது தொடர்பான அறிக்கையை ஜூலை 24ஆம் தேதி தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட 95% பழங்குடி மக்கள் வசிக்கும் கல்வராயன் மலைப்பகுதி 1976ஆம் ஆண்டில்தான் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் 1996ஆம் ஆண்டு முதல்தான் அப்பகுதி மக்களுக்கு வாக்குரிமை கிடைத்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டனர். அந்த பகுதி மக்கள் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்த 160 கலைஞர்கள் வள்ளி கும்மி நடனமாடி சாமி தரிசனம் செய்தனர். முருகன் வள்ளி வரலாறு கூறும் வள்ளி கும்மியோடு திருக்குறள் கும்மி, தெம்மாங்கு கும்மி உட்பட பாடல்களையும் பாடி நடனமாடினர். சென்னை கொடுங்கையூர் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஏசி இயந்திரத்தில் உண்டான மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. பிற்பகலில் மருத்துவமனை ஊழியர்கள் அமரும் பகுதியில் கரும்புகையுடன் தீ பரவத் தொடங்கியதும் ஊழியர்களும் நோயாளிகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் ரசாயனம் கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர்.